Hi students, TN 9th Maths Coordinate Geometry exercise 5.3ல 8th sum பார்க்க போகிறோம். A of minus 3, 2, B of 3, 2 and C of minus 3, minus 2 are the vertices of the right triangle. The right angle at A show that the midpoint of the hypotenuse is equidistant from the vertices. இப்போ அவங்க ஏபிசிசியை வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு ரைட் ஆங்கிள் அட் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதனால் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த ஏன்னு டினோட் பண்ணுறேன், இங்கே பியாக எடுத்துக்கிறேன், இங்கே சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ தட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைப்போட்டானிஸோட மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த ஓ அப்படின்னு டினோட் பண்ணிக்கோ. சரிங்க, இப்போ இது தாங்க நமக்கு கொடுத்த வெர்டிசஸ். இப்போ நம்ம வெர்டிசஸை ரைட் பண்ணிக்கோம். ஏ ஆஃப் மைனஸ் 3, 2 அண்டு பி ஆஃப் 3, 2 அண்டு சி ஆஃப் மைனஸ் 3, minus 2 கொடுத்த வெர்டிசஸை ரைட் பண்ணிட்டேன். மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைப்போட்டானிஸ்ன்னு சொன்னாங்க. மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைப்போட்டானிஸ் அப்படின்னா பிசிக்கு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைப்போட்டானிஸ் பிசிக்கு தானே பார்க்க போகிறோம். அப்போ x1 + x2 டிவைடு பை 2, y1 + y2 டிவைடு பை 2. இப்போ பியோட பாயிண்ட்டையும் சியோட பாயிண்ட்டையும் ரைட் பண்ணிக்கும். இங்கே வந்து பியோட பாயிண்ட்டை ரைட் பண்ணிக்கிறேன் 3, 2. இங்கே சியோட பாயிண்ட்டை ரைட் பண்ணிக்கிறேன் -3, -2ன்னு. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நேமை டினோட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு x1 y1ன்னும், செகண்ட் பாயிண்ட்டுக்கு x2 y2 அப்படின்னு நேமை டினோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x1 x2 அப்போ என்ன ஆகும், 3 - 3 டிவைடு பை 2, y1 பார்த்தீங்கன்னா 2, y2 -2 டிவைடு பை 2. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 3 - 3 0, 2 - 2 0 தான். அப்போ நமக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட் வந்து என்ன கிடச்சிருக்கு, 0, 0 அப்படின்னு கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? இப்போ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ஓபி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ஓசி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸு நம்ம இங்கே ரைட் பண்ணிவிடும். பியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3, 2, ஏவோட பாயிண்ட்டு -3, 2. இப்போ நான் இதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஓஏவை எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓஏ. இப்போ ஓவோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, 0, ஏவோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -3, 2. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து x1 y1ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் பாயிண்ட்டை x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம ரைட் பண்ணுறப்ப d = ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அப்படியே இந்த வேல்யூஸில் நான் சம்மை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். x2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -3ங்க, -3. x1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0,
ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் y1ஓட வேல்யூஸ் 0. சரிங்களா? இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னாக்க இங்கே என்ன கிடைக்கும்? -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 9ன்னு கிடைக்குங்க. இதே பண்ணுறப்ப 2 ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 இது எதோட வேல்யூஸ் அப்படின்னா OAவோட வேல்யூஸ் வந்து 13 அப்படின்னு வந்துருக்குங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? OB எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் OB ஓவோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0,0 ஏவோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்க -3, 2. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து x1 y1ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் பாயிண்ட் x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். அது சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நம்ம இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 இங்கே என்ன ஆகிறோம்? -3 -0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 மைனஸ் y1 அப்போ 2 மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன கிடைக்கும்? -3 மட்டும் தானே கிடைக்கும். ப்ளஸ் 2 ஸ்கொயர் -3 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 9 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும். இங்கே என்ன கிடச்சிருக்கு? ரூட்டு 13 தான் கிடச்சிருக்கு ஓபியோட வேல்யூஸு. இப்போ 2 வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓசி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓவோட வேல்யூஸ் சேம் தான் 0,0. சியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -3, -2. இப்போ அதே சேம் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்து x1 y1ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் பாயிண்ட்டு x2 y2 அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -3 x1ஓட வேல்யூஸ் 0 ப்ளஸ் y2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -2 y1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0 ஹோல் ஸ்கொயருங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3க்கு ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 9 ஸ்கொயரு. நெக்ஸ்ட்டு -2 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3 இன்ட்டு -3 ப்ளஸ் 3 ஆகிடும். -2 இன்ட்டு -2 ப்ளஸ் 4 ஆகிடும். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. இது ஓசியோட வேல்யூ. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஓஏ ஓபி ஓசி இஸ் ஏ ஈக்கோ டிஸ்டன்ஸு அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்களா? நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ ரைட் பண்ணிடுறோம். ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. இதான் நம்ம மூணுக்குமே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைப்போட்டனிஸ் the midpoint of the hypotenuse equidistance from the vertices. That's all. Sum completed. Thank you for watching. Thank you.